வணக்கம். பரணி அசைன்மெண்ட் 2. இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதை பற்றி தான் இந்த அசைன்மெண்ட்டு. இந்த கோல்ஸ் வந்து 17 கோல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இந்தியாவில் எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றதை பற்றியும் பார்ப்போம். அதுவும் இந்த கோல்ஸ் வரதுக்கான காரணங்கள் என்னென்னு பொதுவாகவும் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போ வந்து இந்த 17 கோல்ஸையும் நம்ம விளக்குறதுக்கு ஒரு குழந்தை, அது குழந்தையாக இருந்து பெரிய ஆளாக வளர்கிற வரைக்கும் அந்த கோல்ஸ் எல்லாம் எப்படி அவங்க யோசித்து வச்சுருக்காங்கன்றத ஒரு குழந்தையின் மூலமாக நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நோ பாவர்ட்டி. ஒரு குழந்தை வரும்பொழுது ஏழ்மை இல்லாமல் தேவைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வசதியோடு வாழ வேணும். அதனால் முதல் கோல் வந்து நோ பாவர்ட்டி. ரெண்டாவது வந்து உணவு வேணும். அதுக்காக நோ ஹங்கர். ஒரு பசினால் ஒரு குழந்தை வளரக்கூடாது. பசி இருந்துச்சுன்னா வேறு எந்த அறிவையும் ஒரு குழந்தையால் வளர்த்துக்க முடியாது. பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் என்றைக்குமே வந்து ஒரு பசின்ற பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுக்காக ரெண்டாவது கோல் வந்து நோ ஹங்கர். மூணாவது பார்த்திங்கன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும். ஆரோக்கியம் குன்றுச்சு அப்படின்னா எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அதனால் மூணாவது கோல் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன். அந்த கல்வி அறிவு வந்து தரமாக இருக்கணும். இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ரூட் எஜுகேஷன், ரூட் லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஆராய்ச்சி பார்த்து எந்த கல்வி முறை வந்து அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து அந்த குவாலிட்டி எஜுகேஷன்றதை நம்ம கொடுக்கணும். இது வந்து நாலாவது. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்போ ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பெண் குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம், இல்லை ஆண் குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இரண்டு பேருக்கும் ஒரே சமமான உரிமைகளும் அறிவு எல்லாமே கொடுக்கணும். அது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் வாட்டர் அண்டு சானிடைசேஷன். நீர்னால் பல நோய்கள் பரவுது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சுத்தமான நீர் வேணும் குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி சுத்தமான ஆரோக்கியமான இடங்கள் வேணும். அந்த மாதிரி அதையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆறாவது கோல். ஏழாவது கோல் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜின்றாங்க. இப்போ நம்ம வந்து அளவு அதிகமான மின்சாரங்கள் உற்பத்தி ஆகிறதுலேயும் சரி, உபயோகப்படுத்துறதுலேயும் சரி, வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இழப்புகள் நிறைய இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து சோலார் சிஸ்டம், ஸ்ட்ரீம் இன்ஜின், அதாவது சூரிய ஒளியின் மூலம் மின் உற்பத்தி பண்ணுறது, ஒரு வாயு கேஸ் மூலமாக மின் உற்பத்தி பண்ணுறது, நீர், காற்று, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நாம் உற்பத்தி பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இதை வந்து ஏழாவது கோலாக வச்சுருக்காங்க. எட்டாவது கோல் வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒர்க். உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எதுவுமே வந்து டீசென்ட் இன்டீசென்ட்டுன்னு கிடையாது. எல்லா செயல்களுமே வந்து அது செயல் தான். அதை மற்றவங்களுக்கு வந்து எப்படி விளைவு கொடுக்குது, என்ன விளைவு கொடுக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அது சரி தவறு, நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு வேலைவாய்ப்பு ஒருத்தனுக்கு கிடைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க மாதிரியும் அவனுக்கு அது உபயோகமாக இருக்கிற மாதிரியும் அது இருக்கணும். அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை முறையில் அந்த வேலைன்றது வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த எட்டாவது கோல். ஒன்பதாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாடு வளமாகறதுக்கு மேலும் மேலும் அவங்க அறிவு வளமாகும் பொழுது அந்த ஈரா மாறணும், அதாவது வளர்ச்சி அடையணும். அப்படின்றப்ப அந்த ஒரு தொழில்துறைகளில் நிறைய வரணும். அதில் நிறைய மாற்றங்கள் வர 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 தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இப்போ எப்படி நம்ம வந்து தமிழில் வந்துட்டு கற்காலம், இரும்பு காலம், அந்த மாதிரி நம்ம பிரித்து நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம், சரிங்களா? அந்த மாதிரி வளர்ச்சி அடையணும்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷன், அதாவது ஒரு வளர்ச்சி இருக்கணும். அது அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சி வளர்ச்சி அடையணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் இன்ஈக்குவாலிட்டி. இதுவும் வந்து என்னென்னா, இப்போ நம்ம வெளிநாடுகள்லாம் பார்ப்போம், கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் அப்படின்ட்டு. கருப்பினத்தவர் தாழ்ந்த மாதிரி பார்க்குறது, வெள்ளையாக இருக்கவங்க கூட உயர்ந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மனிதர்கள்லாம் எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த மாதிரி பார்க்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த 10வது கோல். 11வது கோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்டு கம்யூனிட்டிஸ். ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அது நல்ல முறையில் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்றதுக்கு வந்துட்டு
ஒரு கம்யூனிட்டி மூலமாக அந்த சிட்டிஸ் அப்படி இருக்கணும். அப்போ அந்த குழந்தை அந்த கம்யூனிட்டி சிட்டியில் வளர்கிறப்ப நல்ல குழந்தையா, அறிவுள்ள குழந்தையா வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சிட்டிஸை நம்ம உருவாக்கணும். 12வது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க உணவு உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த உணவு உற்பத்தி பண்ணுறதுல வந்துட்டு ஏகப்பட்ட கஷ்டங்கள்னால் உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வீணடிக்கிறோம். அந்த மாதிரி வீண் அடிக்கக்கூடாது. அதை வீண் ஆக்காமல் இருந்தால் நமக்கு மிஞ்சினது மற்றவங்களுக்கு அது பயன்படும். இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய இது. ஏன்னா உணவுன்றது அத்தியாவசிய தேவை. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்றது தான் வந்து 12வது. 13வது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இதுவும் வந்து அதிகமாக எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை, ஏசிலேருந்து வரக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி விவசாயத்தில் போடக்கூடிய உரங்கள், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய சூழல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நம்ம வானிலையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் இங்கே கீழே நம்ம வாழக்கூடிய இடத்துல வெயில் காலம், மழை காலம் எல்லாம் மாறி மாறி வருது. இதனால் வெப்பம் அதிகமாகுதல், பனிமலைகள் உருகுதல், நீர்மட்டம் உயருதல், இப்படி இந்த உலகம் வந்து ஒரு அழிவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு. இதை ரொம்ப முக்கியமாக தவிர்க்கணும் அப்படின்றத வந்துட்டு இவங்க 13வது கோலாக எடுத்து வச்சுருக்காங்க. 14வது கோல் வந்து லைஃப் பிலோ வாட்டர். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீருக்கு நீர்லேயும் வந்துட்டு இப்போ நமக்கு உலகத்தில் வந்து ஆக்சிஜன் பெரும்பாலும் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தது என்னன்னா, மரங்கள் சுவாசிக்கிறதன் மூலமாக வருது, மற்ற விதம் மூலமாக. ஆனால் நமக்கு பக்கமாக தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீரில் இருந்து ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் இருக்கக்கூடிய உயிர்வாழ் இனங்களையும் நாம் பாதுகாக்கணும், அந்த நீரை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு உயிர்ப்பாக இருக்கணும். அந்த நீர் உயிர்ப்பாக இருக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களையும் நம்ம மதிக்கணும். அப்போ தான் வந்து அது மற்ற எல்லாத்தையுமே காக்கும். ஸோ இது வந்து 14வது கோலாக வந்து லைஃப் பிலோ வாட்டர்னு போட்டோம். அதுக்கப்புறம் 15வது லைஃப் ஆன் லேண்ட். மேலே, நிலத்திற்கு மேலே என்னென்ன பண்ணுறோம்? மரங்களை வெட்டுறோம், பிளாஸ்டிக்கை போடுறோம், சாக்கடைகளாக எதுவும் பண்ணுறோம். ஒரு நிலத்தன்றதை நம்ம மதிக்கிறதே இல்லை. அதை ரொம்ப மதிக்கணும். அதை மதித்தாதான் அதிலிருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதுவும் அழியும், நம்மளையும் அழிய வைக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த 15வது கோல். 16வது கோல் வந்து பார்த்திங்கன்னா பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ஒரு சமாதான நிலை. நிறைய பேரினுடைய மனநிலையில் வந்துட்டு ஒரு கொடூரம் இல்லை, தவறான செயல்கள், எண்ணங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு அமைதியை நோக்கி இல்லை, ஒரு கலவரத்தை நோக்கி போகுது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பீஸ், ஜஸ்டிஸ் அந்த மாதிரி இருக்கணும். உலக நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய போர் இது முறைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத இந்த 16வது. 17வது கோல் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ். இது எல்லாமே எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு இதை வந்து நாம் ஒரு நட்பு முறையில் மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த 17 கோல். இது ஒரு குழந்தை வளரும் பொழுது அது ஆனால் ஒரு வாலிபனாகவும் ஒரு திருமணமான ஆணாக மாறி வயதாகி இறக்கும் காலம் வரைக்கும் அவங்க வாழ்க்கை சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி முடிவெடுத்து தான் இந்த கோல். சரி, இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ +20 அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு நடந்தது. அதில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி வாண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணாங்க. ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்தது தான் மில்லேனியம் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி, அப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அவர் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து வந்தது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, இதை முன்னிலை வச்சு 2030க்கு உள்ள நம்ம இது எல்லாத்தையும் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து இந்த கோல்ஸை டிசைட் பண்ணி வச்சது தான் இந்த இது. இப்போ இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லா கோல்ஸும் ரீச் ஆகிட்டாங்கன்னா இல்லை, ஒரு சில கோல்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்பு, மகாத்மா காந்தி திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒன்று,
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை, அதாவது இப்போ 100 நாள் வேலை திட்டம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நாம் எல்லோருக்கும் வேலை வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் வேலை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு வேலையை கொடுக்கும். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்காங்க. அப்புறமேட்டு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு அது ஒன்று. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோல் 3 சொல்லியிருக்கோம் இல்லையா, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். இப்போ நிறைய பார்த்துருக்கோம், உணவு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கவர்மெண்ட் நிறைய பார்த்து பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்தில் வந்து முன்னேறி போயிட்டுருக்கு. சரி, நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நம்ம பொதுவாக பேசும்போது யாருக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. யாருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தெரியும்னா, ஒருத்தர்கிட்ட எது இல்லையோ அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அப்போ தான் அந்த ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவமே தெரியும். ஒருத்தருக்கு வந்து நல்ல அறிவு இருக்கும், உழைக்கிற திறமை இருக்கும், ஆனால் அன்றைக்கி அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துருச்சு, அன்றைக்கி அந்த வேலையை செய்ய முடியல, இவர் செய்யலைன்னா வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரப்போ மன உளைச்சலும் அதிகமாகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஏழ்மையாக இருக்கட்டும், ஒரு பண கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு ஆரோக்கியம், ஒரு சுத்தமான தண்ணீர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நாமளே உணர்ந்து, ஒருவேளை நம்மக்கிட்ட இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது நாமளும் ஒரு அறத்தின்படி நாம் வாழ ஆரம்பிப்போம். இந்த 17 கோல்ஸையும் நாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் நாம் எடுப்போம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் இந்த கோல்ஸையும் மனசில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 17 கோல்ஸையும் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையிலேயே நாம் வந்து ரீச் பண்ணலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நாம் பின்பற்றி நம்ம அதில் பலனடைவோம். நன்றி.